தமிழகத்தின் கடன் நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. 2010 உத்தரப்பிரதேசத்தை விட பாதியாக இருந்த தமிழகத்தின் கடன் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாகிருச்சு. இதை நான் சொல்லல, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தரவு பிரிவு தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. அவர் போட்ட இந்த ஒரு போஸ்ட் தான் இப்போ திமுக கூட்டணியில பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2025-26 நிதியாண்டு பட்ஜெட் மதிப்பீடுகளின்படி தமிழகத்தின் மொத்த கடன் சுமார் 9.3 லட்சம் கோடியை தொடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஒரு மாநிலம் ஈட்டும் வருவாயில வட்டி கட்டுவதற்காகவே அதிக பணத்தை செலவிடும் மாநிலங்கள் பட்டியல்ல பஞ்சாப், ஹரியானாவுக்கு அடுத்து 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது கவலைக்குரிய விஷயமா இருக்குன்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த விவகாரத்தை பொருளாதார வல்லுநர்கள் இருவேறு கோணங்கள்ல பாக்குறாங்க. ஒரு புறம் எதிர்கட்சிகள் இந்த நிலையை நிர்வாக சீர்கேடு அப்படின்னு விமர்சித்தாலும், மறுபுறம் தமிழக அரசின் பொருளாதார ஆலோசகர்கள் வலுவான வாதங்களை முன்வைக்கிறாங்க. தமிழகத்தின் தனிநபர் வருமானம் உத்தரப்பிரதேசத்தை விட 4 மடங்கு அதிகம் அப்படின்னும், வாங்கின கடன்கள் பெரும்பாலும் சாலைகள், கல்வி மற்றும் சுகாதார கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காகவே பயன்படுத்தப்பட்டதாகவும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு மற்றும் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் தமிழகத்திற்கு ஏற்படும் இழப்புகளே இந்த கடன் உயர்வுக்கு காரணம் என்பது திமுக அரசின் வாதமாகவும் இருக்கு. இந்த விவகாரம் வெறும் பொருளாதார பிரச்சனையா மட்டும் இல்லாம 2026 தேர்தலுக்கான அரசியல் வியூகமாகவும் மாறியிருக்கு. கூட்டணிக்குள்ளே இருக்கும் காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் இப்படி சொல்றது, தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சி பங்கு போன்ற விவகாரங்கள்ல திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுது. அதே சமயம் தாவேக தலைவர் விஜய் மற்றும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போன்றோர் இந்த தரவுகளை பயன்படுத்தி ஆளும் கட்சியை தீவிரமா விமர்சிச்சுட்டும் வராங்க. மொத்தத்துல தமிழகத்தின் கடன் சுமை அப்படின்றது வரும் தேர்தலில் ஒரு மிக முக்கியமான தேர்தல் அஜெண்டாவா மாறும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.